எல்லாருக்கும் ஒரே ராசி பலன் தானா? அது எப்படி? ஜாதகம் ஏன் எல்லாருக்கும் வேறுபடுது? எல்லா ராசி நட்சத்திரம் ஒன்றா தானே இருக்குது, அப்புறம் ஏன் இது வேறுபடுது? ஒரே நாளில் பிறந்த ஒரே ராசி இருக்கக்கூடிய நபராக இருப்போம். அப்போ பொது பலனில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கும் விருச்சகம்னு இருக்கும், என்னோட பக்கத்தில் இருக்க நண்பருக்கும் விருச்சகமாக இருக்கும், ஒரே நாளில் பிறந்த ஒரே ராசி அப்படிங்கிறனால. ஆனால் சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தினுடைய 43வது மாதாந்திர கருத்தரங்கத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட ஆசான்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். மேலும் இங்கு இந்த மேடையில் பேச வாய்ப்பு கொடுத்திருக்க எனது குருநாதர் திரு பரணி பாரதி ஐயா அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது சிற்றுரையை துவங்குகின்றேன். இன்றைக்கி எனக்கு பேச கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப காரசாரமான தலைப்பு தான். ஜோதிடம் உண்மையா பொய்யா, அது இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் ஒரே ராசி பலன் தானா? அது எப்படி? ஜாதகம் ஏன் எல்லாருக்கும் வேறுபடுது? எல்லா ராசி நட்சத்திரம் ஒன்றா தானே இருக்குது, அப்புறம் ஏன் இது வேறுபடுது? ஏன் மக்கள் எல்லாருமே வந்து ஜோதிடத்தை பார்க்குறதுக்காக ரொம்ப ஆர்வமாக ஜாதக புத்தகத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க அல்லது ஜாதகரை நோக்கி அணுக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன உரை தான், ரொம்ப டீட்டெயிலாக இல்லை, ஒரு சிறிய லெவலில் பேசுகிறேன். ஏன்னா இங்கே வந்திருக்க பெரியவங்க எல்லாரும் ஜோதிடத்தில் பழுத்த பழங்கள். நம்ம சின்ன ஒரு சிறிய லெவலில் அந்த இதை சொல்கிறோம். தம்பி, உங்களுக்கு ஜோதிடத்தில் மேலே நம்பிக்கை இருக்கா? ஜோதிடம் உண்மைன்னு நினைக்கிறீங்களா இல்லை பொய்ன்னு நினைக்கிறீங்களா? தம்பி, நீங்கள் சொல்கிறது புரியுது சார். கூகுளே இருக்கும்போது இந்த காலத்தில் போயிட்டு ஜோசிடம் அது இதுன்னு வந்து புருடா வரீங்களா அப்படின்னு சொல்கிறது நீங்கள் எனக்கு புரியுது, நல்லாவே இங்கே வரைக்கும் கேட்குது. சரி, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். கூகுள் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரை பற்றி சொல்லாது, ஆனால் இந்த ஜாதகம், அந்த கணிப்பு, ஜோதிடர் உங்களுக்கு ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். கூகுளில் பல தகவல்களை உங்களால் தேட முடியுமே தவிர உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என்றைக்கு உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுது அல்லது என்றைக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது, என்றைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, இந்த மாதிரியான பல தகவல்களை வந்து உங்களால் கூகுளில் போய் தேட முடியாது. ஓகேங்களா? அந்த தெளிவை தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு ஜோதிடம் உண்மையா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது என்னோடய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை சொல்கிறேன். இப்போ தமிழ் மாதங்கள் எல்லாருக்கும் தெரியும், சித்திரை, வைகாசி, ஆனி, இப்படி ஒவ்வொரு தமிழ் மாதம் ஆரம்பிக்கும் போதும் கரெக்டாக எனக்கு அந்த ஒரு மாதம் முடிஞ்சு இன்னொரு மாதம் ஆரம்பிக்க போகுது பார்த்தீங்களா, அந்த கேப்பில் ஒரு மாற்றம் வந்து எனக்கு கண்டிப்பாக நான் ஒவ்வொரு தடையும் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும். எப்போ அந்த தமிழ் மாதம் முடிய போகிற நேரத்தில் அந்த வரப்போகிற மாதம் ஃபுல்லாகவே அதாக தான் இருக்கும். எனக்கு ஒரு மாதம் அந்த முடிய போகிற நேரத்தில் எனக்கு பண வரவு கொஞ்சம் வரும், அந்த மாதம் ஃபுல்லாக பண வரவாக தான் இருக்குது. இதே மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம். ஸோ எப்படி வந்து ஒரு யானை வரும் முன்னே மணி யோசை வரும் பின்னே அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஒவ்வொரு தமிழ் மாதம் வரப்போதும் எனக்கு அந்த சிம்டம்ஸ் வந்து என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் தெரிஞ்சிருக்கு. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் நமக்குள் நடக்குது, அதுதான் அந்த கிரகத்தினுடைய தாக்கம். ஒருத்தர்கிட்ட போயிட்டு கடவுள் இருக்காரா இல்லையான்னு ஒருத்தன் கேட்டாங்க, அவர் வந்து இல்லை அப்படின்னாரு. அப்போ அடுத்த கேள்வி கேட்டார், இந்த ஒரு பாலை காமிச்சு இதில் தயிர் இருக்கா இல்லையான்னு கேட்டார். இல்லை அப்படின்னாரு. என்னப்பா எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த பால் ஒரு குறிப்பிட்ட பக்குவத்துக்கு வரும்போது தான் அதுக்குள்ளே அந்த பால்லேருந்து தான் தயிர், மோர், வெண்ணெய், நெய் இப்படியெல்லாம் உருவாகுது அப்படிங்கிறத உணரணும். நம்ம எடுத்த உடனே பாலை மட்டும் பார்த்துட்டு இதில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இதுவும். ஜோதிடம் இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இல்லைப்பா அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கைப்பா, அறிவியல் காலத்தில் போயிட்டு என்ன இது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் நீங்கள் அதை உணரும் போது தான், வாழ்க்கையில் அதை அனுபவிக்கும் போது தான் அது உண்மை அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும். இப்போ சூரியனை டெய்லி பார்க்குறோம், நிலாவை பார்க்குறோம், சில நட்சத்திரங்கள் நிறையா பார்க்குறோம், அது இல்லாமல் சில கிரகங்களையும் நம்மளால் கோள்கள் கிரக நேரங்களில் பார்க்க முடியுது. அப்போது இதெல்லாம் உண்மை அப்படின்னா அதுக்கும் ஒவ்வொரு நிலாவுக்கும் சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள இடைவெளி இதுன்னு சொல்லி நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருக்கோம். அப்போ அதை நம்புறீங்க. அந்த ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் உள்ள இடைவெளியை கணக்கிடக்கூடிய கணக்கியலுக்கு பேர் தான் அஸ்ட்ரானமி. அந்த அஸ்ட்ரானமி மூலமாக வரக்கூடிய கதிர்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லது ஜீவன்கள், உயிரினங்கள் மீது என்ன தாக்கத்தை உண்டு பண்ண போகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் அஸ்ட்ராலஜி. இவ்வளோ தாங்க சிம்பிள். ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்துக்குள்ள இடைவெளி கால கணக்கீடை பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் அஸ்ட்ரானமி அல்லது வானியல். அதே அந்த கிரகம் மனிதனுக்கோ அல்லது ஒரு உயிரினத்துக்கோ அந்த கிரகத்தின் மூலம் ஒரு தாக்கம் ஏற்பட்டு ஒரு விளைவுகள் ஏற்பட போகுது, நன்மை தீமைகள் ஏற்பட போகுது அப்படின்னா அதுதான் வந்து ஜோதிடவியல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராசி பலனில் எடுத்தோன்னே நியூஸ் பேப்பரில் கேலண்டர்லாம் பார்த்துருப்போம், எல்லாருக்கும் ஒரே தான். இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை, இந்தியாவில் நீங்கள் எங்கே போனாலும் அந்த கேலண்டரில் போய் பிரிச்சிங்கன்னா இந்த ராசிக்கு இன்று பணவரவு, இன்பம், தொல்லை ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க.
அப்படி தான் ஒரு நாள் நான் என்ன நினச்சேன், ஆஹா இன்றைக்கி பண வரவுன்னு போட்டிருக்கு அப்படின்ட்டு இன்றைக்கி நம்ம பர்ஸு ஃபுல்லாக கல்லா கட்டி நான் பர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டேன். கடைசியில் பார்த்தா ஏற்கனவே வச்சுருந்த 150 ரூபாயும் காலியாகி தான் வந்தேன் நான் வீட்டுக்கு. அப்போது என்னடா இது நம்ம பண வரவுன்னு போட்டிருக்கே, ஒன்றுமே செட் ஆகலையே நமக்கு அப்படின்னு பார்த்தேன். ஜோதிடர் எனக்கே இந்த நிலைமை தான். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அப்போ இது ஏன் நடக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன விஷயந்தான். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை லக்னம் அப்படிங்கிறது வந்து மாறும். அப்போது ஒரே நாளில் பிறந்த ஒரே ராசி இருக்கக்கூடிய நபராக இருப்போம். அப்போ பொது பலனில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கும் விருச்சகம்னு இருக்கும், என்னோடய பக்கத்தில் இருக்க நண்பருக்கும் விருச்சகமாக இருக்கும், ஒரே நாளில் பிறந்த ஒரே ராசி அப்படிங்கிறனால. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் லக்னங்கள் இதெல்லாம் மாறும்போது நமக்கு வந்து அந்த பலன் அப்படிங்கிறது வந்து மாறி போயிடுது. அப்போது ஜாதகம் அப்படிங்கிறது தனி நபரனுடைய நன்மை தீமையை பற்றி சொல்லக்கூடியது. இதே ராசி பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு பொது பலன். இப்படி இருக்கக்கூடிய கிரகத்தினால எப்படி நம்ம சொல்லணும், காலச்சக்கரம்னு சொல்கிறோம்ல, மேசத்தில் ஆரம்பித்து அந்த மீனம் வரைக்கும் 12 இந்த இதுலேருந்து 8வது வீடு 5வது வீடு 8வது வீடு சொல்லிட்டு வரோம்ல, அது ஸ்டாண்டர்டு, அது மாறவே மாறாது. அதனுடைய அடிப்படையில் சொல்லப்படுவது தான் அன்றைய ராசி பலன்கள், அது பொதுவானது. ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் ஒவ்வொரு குறிப்பிட்ட கட்டம் எங்கெங்கே இருக்குங்கிறத பொறுத்து தான் அதனுடைய அந்த பலன் வந்து உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற பற்றி சொல்ல முடியும். இதுதான் அதில் இருக்கக்கூடிய சூட்சுமம். அப்போது சில பேருக்கு சொல்லுவாங்க, கிரகங்கள்லாம் வந்து உனக்கு கெட்டு போச்சுப்பா அப்படின்னா நீங்கள் ஐயோ எனக்கு இது ஒர்க் ஆகாதா அப்படின்ட்டு மூலையில் உட்காந்துடக்கூடாது. ஸோ பெரியவர்களோ அல்லது ஜோதிடர்களோ சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, சனி கிரகம் உங்களுக்கு சொல்லுவது நன்றாக உழை என்பது, குரு கிரகம் சொல்லுவது உன்னுடைய அறிவை பெருக்கிக்கொள் என்பது, ராகு கிரகம் சொல்வது நீ பெரிய சவால்களை சந்திக்க வேண்டும் என்று அது நமக்கு சொல்லுகிறது. ஸோ அப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது நம்மளுடைய விதியை வந்து அது ஒரு மிரர் மாதிரி நமக்கு வந்து இனிமேல் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு கால கண்ணாடி தான் நம்மளுடைய ஜாதகம் அல்லது ஜாதக புத்தகம், அதன் மூலம் வரக்கூடிய பலன்களான ஜோதிடம். அப்போது இன்னொரு விஷயம் இந்த இடத்துல சொல்கிறேன், நம்ம டிவியில் டெய்லி பார்க்கக்கூடியது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பிரபலமானது வானிலை அறிக்கை அப்படின்னு போடுவாங்க. இன்று மழை மேகமூட்டத்துடன் இடியுடன் வரும் அப்படின்னு போட்டிருப்பாரு. அப்போ நம்ம என்ன நினச்சிப்போம், ஆஹா இன்றைக்கி மழை வரப்போதா. ஒரு சில நினைப்பாங்க அவன் சொன்னால் நடக்கவே நடக்காது அப்படின்ட்டு ஒருத்தர் அசால்ட்டாக போவார், ஒருத்தர் கொடையை எடுத்துகிட்டு போவார். அப்போ கொடையை ப்ரிகாஷனாக அதை கேட்டு எடுத்துகிட்டு போனவர் மழை பெய்யும் போது அந்த மழையில் நினையாமல் தன்னை பாதுகாத்துக்கிறார். அதுபோல தான் இந்த ஜாதகமும் ஜோதிடமும். ஒரு கிரகம் இப்படி இந்த நேரத்தில் இந்த நாளில் இப்படி நகரும் பொழுது அதனால் உங்களுடைய ஜாதக அமைப்புப்படி உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறது நிதி, அது நடந்தே தீரும். ஓகேங்களா? அந்த ஒரு கணிப்பு வருது, அதைத்தான் வந்து ஜோதிடர் உங்களுக்கு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அதுலேருந்து உங்களை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா கொடையை எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த அறிவுரைகளை கொஞ்சம் கேட்டுக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு பெரிய அளவில் வரக்கூடிய அந்த இழப்பை வந்து நீங்கள் வந்து தவிர்த்துக்கலாம். ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நமக்கு வந்து வாழ்க்கை அப்படிங்கிற அந்த ஒரு பாதையை காட்டக்கூடியது. கிரகங்கள் எப்பயுமே வந்து நமக்கு ஒரு நிழல் மாதிரி. மனிதன் அந்த நிழலில் வந்து ஒளியை கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஜோதிடர் சொல்லக்கூடிய அல்லது ஜோதிட விதிகள் சொல்லக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சு தன்னைத்தானே அவர் வந்து பாதுகாத்துக்கணும். இதுதான் அதில் சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஷயம். அப்போ எப்பெல்லாம் வந்துட்டு மக்கள் வந்து ஜோதிடர் நோக்கி போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பயம் வரும்பொழுது, சந்தேகம் வரும்பொழுது, மனக்குழப்பம் வரும்பொழுது, அல்லது ஒரு நன்மை தீமைகள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அசுப நிகழ்ச்சிகள் நடக்கும்போது ஜோதிடர் நோக்கி போகிறாங்க. அப்போது ஒவ்வொருத்தரும் இதில் நமக்கு நம்ம தெளிவாக என்ன தெரியுது அப்படின்னா, ஜோதிடம் உண்மையா அப்படின்னா உண்மை. அறிவியல் பூர்வமாக கிரகங்கள் எப்படி செயல்படுகிறதோ அந்த கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அதனுடைய தன்மையும் உண்டு, அதனுடைய தாக்கமும் உண்டு என்பது நமக்கு தெரிகிறது. எல்லோருக்கும் ஒரே ராசி பலன், ஆனால் பலன் ஏன் வேறுபடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பலன் லக்னம் மாறுவதனால் உங்களுக்கு ஒரே ராசியாக இருந்தாலும் உங்களுடைய பலன் பொருந்தாது. அது ஒரு பொது பலனே. உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு விளக்குவது தான் தனி பலன். எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் அப்படிங்கிறது வேறு, காமன் ஆக்ட் அப்படிங்கிறது வேறு. இப்போ இன்கம் டேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1961 அப்படிங்கிற அந்த இன்கம் டேக்ஸில் ஒரு சட்டங்கள் சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 1 இது, 2 இது, 3 இதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதில் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் அப்படின்னு ஒன்று வரும். செக்ஷன் 138 1A அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அதில் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு பொதுவான சட்டம் இந்த சட்டத்தை மீறலாம், ஏன்னா இது தனிநபர் நலன் கருதி போடப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு செக்ஷனில் சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் பொதுவான ஒரு விதியை பார்த்துட்டு எல்லாமே போய் அப்படின்னு போயிடக்கூடாது. ஸ்பெஷல் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, அந்த கண்டிஷனையும் அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு துல்லியமான பலன்கள் கிடைக்கும். ஆகவே ஜோதிடம் என்பது உண்மையே, அதை ஒவ்வொருவரும் அறிந்து வாழ்க்கையில் உணர்ந்து செயல்பட வேண்டும். இன்னொருத்தர் கடைசியாக ஒரு கேள்வி கூட கேட்பீங்க நீங்கள், சரிப்பா இவ்வளோ விஷயம் பேசுகிற, ஜோதிடமே பார்க்காத, ஆன்மீகத்தையே ஃபாலோ பண்ணாத
மற்ற மதங்கள் இருக்குது, அவங்கெல்லாம் எப்படி நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மேகம் ஒன்று, மலை ஒன்று, கிரகங்கள் ஒன்று, அது பாரபட்சம் பார்ப்பதில்லை. நீ இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா, சீக்கியரா என்று பார்ப்பதில்லை. மேலே இருந்து உங்களுக்கு சரிசமமாக தான் அந்த கிரகத்தினுடைய கதிர்கள் கீழே பாய்கிறது. அதில் நீ இந்துவோ என்று அடையாளம் காட்டுவதில்லை, முஸ்லீமோ என்று அடையாளம் பார்ப்பதில்லை. அனைவரது உடம்பிலும் படுகிறது. விட்டமின் டியை ஒவ்வொருவரும் அனுபவிக்கிறோம். நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த எலும்புகள் பலம் பெறுகின்றன. இதை யாரும் மறுக்க முடியாது. அதுபோல தான் நான் ஜாதக புக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க போகிறேன். அவருக்கு நம்பிக்கை இல்லை, அவருக்கு ஃப்யூச்சரை பற்றி கவலை இல்லை. இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வேறு தாழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய இல்லை ரோட்டில் அனுசரி தினசரி தூங்கி எந்திரிக்கிறவா இருந்தாலும் சரி, இன்பம் என்று ஒரு நாள் உண்டு, துன்பம் என்று ஒரு நாள் உண்டு. இதை யாராலையும் மறுக்க முடியாது. அப்போது இதை நான் நம்பினா தான் எனக்கு வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷம் இருக்குது, இதை நம்பலைனா எனக்கு ஃபுல்லாக கஷ்டம் அப்படிங்கிற பாரபட்சம் இங்கே கிடையாது. எல்லாருக்கும் எல்லாமே உண்டு. அது இந்த வாழ்க்கை சுழற்சியில் வந்தே தீரும். ஜோதிடம் என்பது உண்மையே. அதை உணரும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்வில் வரக்கூடிய பின் விளைவுகளை முன்கூட்டியே அறிந்து கொண்டு, எப்படி ஒரு பைக்லேயோ கார்லேயோ போகும்போது நீங்கள் யூ டர்ன் பண்ணும்போது அந்த மிரரில் சைடில் பார்த்துட்டு போகிறீங்களோ, அதுபோல தான் இந்த ஜாதகம். அது உங்கள் வாழ்க்கை